இன்றைக்கும் பல பேரோட உள்ளத்தில் குரு என்பவர் யார், தனக்கான குரு யார், குரு என்பவர் தேவதானா அப்படிங்கிற பல கேள்வி இருக்குது. முதல்ல குரு என்பவர் யார் அப்படின்னா, இந்த உலகத்துக்கு நம்ம வர்றதுக்கு அப்பா அம்மா எப்படி உதவியாக இருந்தாங்களோ அதே மாதிரி குருங்கிறவர் இந்த உலகத்தில் நம்ம வாழ்கிறதுக்கு உண்டான ஒரு பெரிய பாதுகாப்பாரனா இருக்கக்கூடியவர். அதாவது இந்த உலகத்தில் நம்ம வந்ததுக்கு அப்புறம் இந்த பல உலக சூழ்நிலைகள்னால, அந்த உலக மாயையினால் நம்ம பல விதத்தில் நம்ம கட்டுண்டு இருப்போம். பல பிரச்சனைகளில் இருப்போம். பல நிம்மதியற்ற சூழ்நிலைகளில் இருப்போம். எல்லாம் இருந்தும் எதுவுமே இல்லாத மாதிரி ஒரு வாழ்க்கை இருக்கும். அப்படின்னா உங்களுக்கு எது இருந்தோ இல்லையோ உங்களுக்கு ஒரு நிம்மதியை கொடுக்கறது, அந்த சூழ்நிலைகளை கடந்து செல்வதற்கு உண்டான ஒரு வாய்ப்பளிக்கிறது, இது எல்லாமே குரு என்பவர் கொடுப்பார். ஸோ அதனால்தான் தாய் தந்தை குரு அப்படிங்கிற ஒரு ஸ்தானத்தில் 3வது இடத்துல குரு இருக்கார். ஸோ இந்த ஒரு பயனளிக்கக்கூடிய குரு எல்லாத்துக்கும் புரிஞ்சிருக்கும். ஸோ இது தமக்கான குரு என்பவர் யார் என்பது அப்படின்னா அடுத்த கேள்வி. இப்போது பல குருமார்கள், பல ஞானியர்கள் நம்மளோட இந்த பாரத நாட்டில் இருக்காங்க. இந்தியாவுக்கு இது கிடைச்ச ஒரு பெரிய வரம். ஸோ இந்த மாதிரி இடத்துல நீங்கள் எந்த குருவை நோக்கி இருக்கும்போது, இல்லை எந்த ஒரு குருக்கிட்ட நீங்கள் இருக்கும்போது உங்கள் மனசு சாந்தம் அடையுதோ, நிம்மதி அடையுதோ, அவர் தான் உங்களுக்கான குரு. அவரை நீங்கள் கட்டியாக பிடிச்சிக்கணும். ஸோ இந்த மாதிரி ஒரு குருவை நீங்கள் பிடிச்சிட்டிங்க அப்படின்னா, உங்களோட வாழ்க்கையில் இருக்கக்கூடிய மீதமுள்ள காலங்கள் வசந்த காலமாக இருக்கும். அதில் மாற்றுக்கருத்தே இல்லை. ஸோ அப்படி ஒரு பல ஞானியர்கள், பல மகான்கள், பல குருமார்கள் இருந்தாலும் குரு ராகவேந்திர சுவாமிகள் அதிலும் தனி சிறப்பானவர். தன்னுடைய வாழ்நாள் முழுவதும் தான் இருந்த காலங்களிலும், தன்னுடைய ஜீவசமாதி காலங்களிலும் இன்றும் பல பேருக்கு அவருடைய ஞானத்தை வழங்கி, அவருடைய அற்புதமான வாழ்க்கை வரலாற்றை கொடுத்து, இன்னும் நிறைய பேருக்கு கொடையாளியாக, கருணை உள்ளம் கொண்டவராக இருக்கிறார் ராகவேந்திர சுவாமிகள். ஸோ அவரை இறுக்கமாக பிடிச்சிக்கிட்டிங்கன்னா, அந்த குரு உங்களோட வாழ்க்கையை இன்னும் நேர்த்தியாகவும், சிறப்பாகவும், நிம்மதியான ஒரு வாழ்க்கையாகவும் மாற்றி கொடுப்பார் என்பதில் எந்த அளவு சந்தேகம் இல்லை. குருவே சரணம். சகலமும் குருவே.